நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. இந்த காமராஜர் துறைமுகத்தை பாதுகாக்க உள்ளூர் தொழிலாளர்கள் இல்லாமல் போகும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுப்பதற்கான காமராஜர் துறைமுகத்தில் தோட்ட பராமரிப்பில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் 8 ஆண்டு காலம் பணிபுரிந்திருக்காங்க. அவர்களுக்கு குறைந்தபட்ச கூலியை கூட வழங்காமல் 22,000 ரூபாய் சம்பளம் என்பது இருக்கின்ற போது வெறும் 10,000 ரூபாய் கொடுத்துவிட்டு அந்த தொழிலாளருக்கு வேலை அளித்து வந்தார்கள். அவர்களுக்கு வேலை அளிக்க முடியாது என்று இப்பொழுது காமராஜர் துறைமுகம் முடிவெடுத்திருக்கின்றது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தோட்ட பராமரிப்பு என்பதை நாங்கள் தமிழக அரசினுடைய தோட்ட பராமரிப்பு துறைக்கு விட்டுவிட்டோம், அவங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு முழுக்க காரணம் காமராஜர் துறைமுகம் தான் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர்களாக ஒரு 30 பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த தொழிலாளர்கள் இப்போ 10 ஆண்டு காலமாக வாகனத்தை இயக்கி அதிகாரிகளை கொண்டு சென்றார்கள். அவர்களையும் இப்போ வேலைக்கு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாதிரி உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலை அளிக்காமல் அதே இடத்துல ஒப்பந்த தொழிலாளர்களை வேறு இடத்திலிருந்து வெளியூர் தொழிலாளர்களை கொண்டு வந்து சேர்ப்பது நியாயம் இல்லை, சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே போன்று இதை ஏன் இப்படி காமராஜர் துறைமுகம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பங்குகளை காமராஜர் துறைமுகத்தினுடைய பங்குகளை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையை மோடி அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இப்போ அதற்கான தடுப்பு நடவடிக்கையை உள்ளூர் தொழிலாளர்கள் செய்யக்கூடாது. காரணம், ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது தடுத்து நிறுத்தி காமராஜர் துறைமுகத்தினுடைய பங்குகளை சென்னை துறைமுகமே வாங்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த மாதிரியான நடவடிக்கை தடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த மாதிரியான உள்ளூர் தொழிலாளர்களை எடுக்கக்கூடாது என்று முடிவை எடுத்திருக்கின்றார்கள் என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. இதை நாங்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றோம். ஆகவே இந்த உள்ளூர் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வேலை கொடுக்கணும். காமராஜர் துறைமுகத்தில் வேலை செய்யக்கூடிய சுய உதவி குழுக்கள் என்று இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் 160 பேர் இருக்கின்றார்கள். இன்னைக்கு அது எண்ணிக்கை குறைந்து 68 பேராக குறைந்து இருக்கிறது. அவர்களுக்கு இன்னைக்கும் கூட CSR ஃபண்டிலிருந்து தான் ஊதியம் வழங்கப்படுகிறது. CSR ஃபண்டு என்பது சமூக மேம்பாட்டு தொகை, அந்த தொகையிலிருந்து தான் வழங்கப்படுகிறது. நிர்வாகத்துக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் எந்த உறவு இல்லை என்ற நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் என்பது தொடர்ந்து இருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு நிரந்தர வேண்டும், மற்ற பல்வேறு பிரச்சனைகள் முன்வைக்கின்றார்கள். துணை மின் நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றால் கிராஜுவிட்டி என்பது வழங்க வேண்டும். ஒரு தொழிலாளி ஓய்வு பெற்றால் கிராஜுவிட்டி என்பது வழங்கப்படும். இப்படி ஏராளமான பிரச்சனைகள் என்பது இந்த காமராஜர் துறைமுகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த தொழிலாளர் வேலைக்கு எடுக்க மறுக்கின்ற நிர்வாகம் உடனடியாக அந்த தொழிலாளருக்கு வேலை அளிக்க வேண்டும், அந்த காலத்திற்குண்டான ஊதியத்தையும் வழங்க வேண்டும் என்பதுதான் முதல் கோரிக்கை. விஜயன் இருக்கக்கூடாது. உள்ளூர் தொழிலாளர்கள் என்ற பெயரால் காமராஜர் துறைமுகத்தினுடைய பங்கு விற்பனையை நிலையில் தான் உள்ளூர் தொழிலாளி வேண்டாம் என்ற ஒரு நிலையை எடுக்கிறார்கள் என்று நாங்கள் இந்த நேரத்தில் குற்றச்சாட்டு. ஒருவருக்கும் அப்படி வழங்க 10,000 ரூபாய், அதிலும் கான்ட்ராக்டர் கடைசியா 8 வருஷமா வருது, 8வது வருஷம் தான் 10,000 ரூபாய் கொடுத்தான். இதை என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? மத்திய அரசு நிறுவனம், இந்த நிறுவனத்தில் பணியாற்ற என்றைக்காவது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கேட்டிருக்கார்களா? அல்லது இப்போது சுய உதவி குழு என்ற பெயரால் வேலை செய்யக்கூடிய இந்த துறைமுகத்தில் எந்த வழக்கு இருக்கக்கூடாது, தொழிலாளி சம்பந்தமான எந்த வழக்கு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வாபஸ் வாங்க சொல்லுங்க, அல்லது இந்த தொழிலாளியை வெளியேற்றுங்க. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் காமராஜர் துறைமுகத்தில் வேலை செய்து வந்த தொழிலாளர்களை 8 ஆண்டு காலமாக வேலை செய்த தொழிலாளர்களை ஒப்பந்தக்காரர்
தோட்டம் மற்றும் தோட்ட பராமரிப்பு துறை வேலை அளித்திருக்க ஓட்டுநராக பணிபுரிந்த 10 ஆண்டு காலமாக மத்திய அரசு நிறுவனமா ஒரு துறை நிறுவனமா